இப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா, மகேஷோட பிறந்தநாளுக்கு சுடர், தியா எல்லாருமே மகேஷோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஃபங்ஷனில் கேக்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் கருணா மகேஷ் கிட்ட உன் ஃப்ரெண்டுக்கு நம்ம வீட்டை சுற்றி காமின்னு சொன்னோடனே மகேஷும் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டை சுற்றி பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா ரூமுக்கு போயிடறாங்க. அங்கே சுற்றி காமிச்சிட்டு இருக்கும்போது டைரி வந்து கீழே விழுந்துடுது. அந்த டைரியை நம்ம சுடர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலைக்காரங்க இந்த ரூம்குள்ளே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு எல்லாரும் வெளியில் வாங்க அப்படின்னு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சுடர் அதை பார்க்காமையே அந்த டைரியை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. வெற்றி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த கிஃப்ட்டை நீ மகேஷ் கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு மகேஷோடைய சித்தி நம்ம வெற்றிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அவங்க சொன்னதை நினச்சி வெற்றி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண அதுக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா, பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றியும் சுடரும் மட்டும்தான் இருப்பாங்க. வெற்றி நம்ம சுடருக்காக வந்து விட்டு கொடுத்துட்றாங்க. சுடர் வந்து ஜெயிச்ச சந்தோஷத்தில் ரொம்பவே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுடர் சிரிக்கிறத பார்த்து நம்ம வெற்றி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.